திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1010. மன்னிய சீர் சருக்கம் பூசலார் நாயனார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் பத்தராய் பணிவார் சருக்கத்தை அடுத்து 12வது சருக்கமாக மன்னிய சீர் சருக்கம் அமைந்திருக்கின்றது. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் 11 திருப்பாடல்களே 11 சருக்கங்களாக தெய்வ சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்டிருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் திருத்தொண்ட தொகையின் 11வது பாடல், அது நிறைவு திருப்பாடல். இந்த திருப்பதிகத்தில் அது மன்னிய சீர் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல். மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கணார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்பது திருத்தொண்ட தொகையின் 11வது நிறைவு திருப்பாடல். மன்னிய சீர் என்று ஆரம்பிக்கவே இந்த சருக்கம் மன்னிய சீர் சருக்கம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் நாமம் அமைத்திருக்கின்றார். இந்த திருப்பாடலில் வருகின்ற அடியார்களது திருப்புராணம் இந்த சருக்கத்தில் அமைந்திருக்கின்றது. பூசலார் நாயனார் புராணம், மங்கையர்க்கரசி அம்மையார் புராணம், நேசநாயனார் புராணம், கோச்செங்கட்சோழ நாயனார் புராணம், திருநீலகண்டத்து பாணனார் நாயனார் புராணம் என்று இந்த நாயன்மார்களோடு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு தகப்பனார் சடையநாயனார், திரு தாயார் இசைஞானி அம்மையார் நாயனார் ஆகியோர்களின் புராணமுமாக இந்த மன்னிய சீர் சருக்கத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்டிருக்கின்றன. இந்த சருக்கத்தோடு நாயன்மார்களது திருப்புராணங்கள் அனைத்தும் நிறைவு பெறவே 13வது நிறைவு சருக்கமான வெள்ளானை சருக்கம் இதற்கு அடுத்து வருகின்ற சருக்கம். அதிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலைக்கு மறுபடியும் எழுந்தருளிய திரு வரலாறு அங்கே 13வது நிறைவு சருக்கத்திலே பேசப்படுகின்றது. அந்த வகையில் மன்னிய சீர் சருக்கம் என்ற 12வது சருக்கத்தில் முதலாவதாக அமைகின்ற புராணம் பூசலார் நாயனார் புராணம். முதலில் திருத்தொண்ட தொகை என்ற தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார். மன்னிய சீர் மறை நாவல் நின்றவூர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று பாடி அருளுகின்றார். எனவே மன்னிய சீர் மறைநாவல் நின்றவூர் பூசலுக்கும் அடியேன் என்று இதனை பொருள் கொண்டு நிலைபெற்ற சிறப்பினை உடைய வேதம் ஓதும் வாக்கினை உடைய திரு நின்றவூரில் திரு அவதாரம் செய்த பூசலார் நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது தொகை நூலின் பொருள். மன்னிய சீர் பூசல் என்று கூட்டலாம். மன்னிய சீர் பூசலார் நாயனாரது நிலைபெற்ற சிறப்பு. அது என்ன சிறப்பு என்றால், பாகிர் பூஜை என்ற புறப்பூஜையை விட நிலைபெற்ற உரைப்பை உடைய அகப்பூஜை மிகச் சிறப்புடையது என்று இந்த உலகத்துக்கு இறைவனார் காட்டியருள கருவியாக அமைந்தவர் பூசலார் நாயனார். அந்த தனிச்சிறப்பு, அந்த நிலைபெற்ற சிறப்பினை உடையவர் பூசலார் நாயனார். நாவன் என்று வருகின்றது, அது வாக்கினை உடையவன் என்ற பொருள். நின்றவூர் என்பது பூசலார் நாயனாரது திருத்தலம், திருநின்றவூர் என்று தற்பொழுது பிரபல்யமாக அறியப்படுகின்றது. பூசல் என்பது நாயனாரது நாமம். எனவே மன்னிய சீர் மறை நாவல் நின்றவூர் பூசல்க்கு அடியேன் என்று தொகை நூலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடியதன் பொருள் இவ்வாறு கூறப்படுகின்றது. இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 78வது திருப்பாடலில் பூசலார் நாயனாரை போற்றுகின்றார். பதும நற்போது அன்ன பாதத்தார் ஒரு கோயிலை யான் கதுமென செய்குவது என்று கொலோம் என்று கண் துயிலர் ததுமனத்தே எல்லிதோறு நினைந்தருள் பெற்றது என்பர் புதுமணல் தென்றலுலா நின்றவூர் தனில் பூசலையே என்பது திருப்பாடல். தாமரையின் நல்ல மலர் போன்ற பாதத்தை உடையவர் சிவபெருமான். சிவபெருமானது திருப்பாதங்கள் தாமரை போன்றது என்று பல ஸ்தோத்திரங்களிலே நாம் காண்கின்றோம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை
என்பது திருநாவுக்கரசு பெருமானின் திருவாக்கு. எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் தாமரைக்கு என்று அதிமுக்கியத்துவம் நம் சமய நூல்களிலே பேசப்படுகின்றது. பெருமானின் திருவடிகளை பாத அரவிந்தம் என்று பாத தாமரை என்று கூறுவார்கள். கமல மலர்பாதம் என்று போற்றுவார்கள். பாதக மலங்கள் நீக்கும் பாத கமலங்கள் என்று ஆன்றோர்கள் புகழ்வார்கள். ஹிருதயத்தாமரையில் இறைவர் வீற்றிருக்கின்றார் என்று உபனிஷத்துகளும் இன்னும் மற்றைய அருள் நூல்களும் கூறுகின்றன. அஷ்டபுஷ்பங்களில் மிக முக்கியமானது தாமரை மலர். தாமரையின் பெருமைகளை இன்னும் நம் நூல்கள் மிக எடுத்துச் சொல்கின்றன. அப்படிப்பட்ட தாமரையின் நல்ல மலர் போன்ற பாதத்தை உடைய சிவபெருமானுக்கு அது இங்கே திருப்பாடலில் பதும நற்போது அன்ன பாதம் என்று போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஒரு கோயிலை நான் விரைவாக அமைப்பது எப்போது என்று கவலையுற்றவர் பூசலார் நாயனார். கண் உறக்கமின்றி இரவும் பகலும் அதனையே தமது மனத்திலே நினைந்து அந்த நினைப்பினாலேயே கோயில் எடுத்து திருவருளினை பெற்றவர் பூசலார் நாயனார். புதிய மணல் காணல் வழியே தென்றல் காற்று வந்து வீசுகின்ற திருத்தலமான திருநின்றவூரில் வந்த பூசலார் நாயனார். அவர் பெருமானுக்கு நினைப்பினாலேயே கோயில் அமைத்தவர். நிதி இல்லாததனால் கோயில் அமைக்க வழியின்றி வேறு எவ்வாறு நான் அமைப்பேன் என்று கவலைப்பட்ட நிலையிலே தூக்கம் கூட இல்லாமல் பெருமானுக்கு திருக்கோயிலை அமைப்பதையே நாள்தோறும் எண்ணி எண்ணி மனத்தினாலே கோயிலை அமைத்தவர் பூசலார் நாயனார் என்று அவரது பெருமையை இவ்வாறு வகை நூல் பேசுகின்றது. இனி விரிநூலாகிய தெய்வ செக்குழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே பூசலார் நாயனார் புராணம் 65வது திருப்புராணமாக அமைந்திருக்கின்றது. 18 திருப்பாடல்களில் தெய்வ சேக்கிழார் பெருமான் பூசலார் நாயனாரது திரு வரலாற்றை பாடி அருளுகின்றார். பூசலார் நாயனார் புராணம் அது பூசலார் நாயனாரின் வரலாறும் பண்பும் கூறும் பகுதியாக அமைகின்றது. முதல் திருப்பாடல்: அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்றவூர் பூசலார்த்தம் நினைவினை உரைக்கலுற்றாம் என்பது திருப்பாடல். இது தெய்வ சேக்கிழார் பெருமானின் கூற்றாகவே இந்த திருப்பாடல் முதல் திருப்பாடல் அமைவதை நாம் காண்கின்றோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார்: பகைவர்களினுடைய முப்புறங்களை எரித்த சிவபெருமானுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று எண்ணி ஒன்றுமே அங்கு உதவாதாக அதற்கு வேண்டுகின்ற நிதி ஒரு சிறிதும் அங்கு கிடைக்காமல் போகவே நினைப்பினாலேயே திருக்கோயில் அமைப்பதே நல்ல திருப்பணியாகும் என்று திருவுள்ளம் கொண்டு மனத்தினாலே நல்ல கோயிலை அமைத்தவர் திருநின்றவூரில் வந்த பூசலார் நாயனார். அவருடைய திருநின்றவூரில் வந்த பூசலாருடைய நினைப்பினால் ஆகிய அந்த வரலாற்றை சொல்கின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறி இந்த திருவரலாற்றை துவங்குகின்றார். 2வது மற்றும் 3வது திருப்பாடல்கள் உலகினில் ஒழுக்கம் என்று உயர் பெரும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின்மிக்க நான் மறை விளங்கு மூதூர் குலமுதல் சீலம் என்றும் குறைவிலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வமல்கி நிகழ் திருநின்ற ஊராம் அருமறை மரபு வாழ அப்பதி வந்து சிந்தை தரும் உணர்வான எல்லாம் தம்பிரான் கழன்மேல் சார வருநெறி மாறா அன்பு வளர்ந்து எழ வளர்ந்து வாய்மை பொருள் பெரு வேத நீதி கலையுணர் பொலிவின் மிக்கார். இந்த நில உலகில் நல் ஒழுக்கம் எக்காலத்திலும் உயர்ந்து ஓங்கும் பெருமையுடைய நாடு தொண்டை நாடு. தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்பது பழமொழி. தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாழ் தொண்டை நாடு என்ற 1124வது திருப்பாடலில் தெய்வ சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டின் நன்மைகளையெல்லாம் தொகுத்து கூறியதை இங்கே நாம் நினைவு கூறலாம்.
பெருமைமிகு இத்தொண்டை நாட்டினை பற்றி இப்பெரிய புராணத்துள் நிறைவான நிலையில் கூறும் இடம் இந்த புராணம். எனவே இவ்வாறு இங்கே தொண்டை நாட்டின் பெருமையை தொகுத்து கூறுகின்றார், அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த தொண்டை நாட்டில் நல்ல மூதூர், மிக பழமையான ஊர், நலம்மிக்க சிறப்புடைய ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்ற 4 வேதங்களும் விளங்குவதற்கு இடமாகிய பழைய ஊர். அதோடு இப்புராணமுடைய நாயனார் பூசலார் நாயனார் வந்து உதிக்கப் பெற்ற மரபினை உடைய ஊர் இது. குலமுதல் சீலம், குலத்திற்கு முதன்மையாகிய ஒழுக்கம் எந்நாளும் குறைவில்லாத பிராமணர்கள் தமது கொள்கையில் நிலை நின்ற செல்வம் அது திகழ்கின்ற ஊர் திருநின்றவூர் என்ற ஊர். கொள்கை நிலவிய செல்வம். கொள்கை என்பது உயிரைவிட மேம்பாடு பற்றிய குறிக்கோள். நிலவுதல் என்பது அந்த குறிக்கோளில் பிறழாத முயற்சி உடைமை. அது இந்த ஊரிலே வாழ்ந்து வருகின்ற அந்தணர்களுக்கே அமைந்த செல்வம். அதோடு உயிரின் மேம்பாடு பற்றிய குறிக்கோள், அந்த குறிக்கோளில் பிறழாத முயற்சி உடைமை என்பது இந்த நாயனாரது வரலாற்றிலும் வைத்து நாம் காண்கின்றோம். அதையும் கூட இங்கே குறிப்பாக உணர்த்தி அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட ஊர் திருநின்ற ஊர். குலத்திற்கு முதன்மையாகிய ஒழுக்கம் எந்நாளும் குறைவில்லாத மறையவர்கள் தமது கொள்கையில் நின்ற செல்வம் திகழ்கின்ற ஊர். எனவே அது திரு நின்ற ஊர். அத்தகைய அரிய வைதிக மரபு வாழும்படி அந்த பதியிலே அவதாரம் செய்தவர். சித்தத்திலே வரும் உணர்வுகளெல்லாம் சிவபெருமான் திருவடியிலேயே சாரும்படி திருத்தொண்டு புரிந்தவர். சிவபெருமான் திருவடியிலேயே சாரும்படி வரும் வழியிலிருந்து பிறழாத அன்பு வளர்ந்து ஓங்க தாமும் வளர்ந்து உண்மை பொருளை பெறுவதற்கு ஏதுவாகிய வேதநீதி கலைகள் உணர்கின்ற விளக்கத்தின் மிகுந்தனர் இந்நாயனார். எனவே வேதியர் குலம் என்பது இந்நாயனாரது குலம். நாயனார் பிறந்தபோதே சிவன்பால் அன்புடன் தோன்றி அதனோடு மேன்மேலும் வளர்ந்து வருகின்றார். பூசல் என்பது அன்பு என்று பொருள். எனவே பூசலார் என்பது சிவபெருமான் மேல் வைத்த அன்புடன் திரு அவதாரம் செய்து அது மேலும் மேலும் வளர்ந்து வரும்படி விளங்கியவர். எனவே பூசலார் என்பது இந்நாயனாருக்கு காரணப் பெயராக அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.